காலகாலமா வெளிநாட்டில் சம்பாதிக்கும் மோகம் இளைஞர்களிடையே அதிகமாயிட்டு தான் இருக்கு இன்னைக்கு. ஆனா இதை பயன்படுத்தி சிலர் நூதனமான முறையில ஏமாத்துறாங்க. அது ஏமாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா படிச்சவங்க, ஏமாந்தது யாருன்னு பார்த்தா அவங்களும் படிச்சவங்க தான். குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்துல IPMS அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிற தீபா மணிகண்டன் இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவாண்டம் ஸ்ரீகரியம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கே ஒரு நிறுவனத்தை தொடங்கி இங்கே இருக்கிற ஊர் பசங்களும் சரி, கேரளாவிலேருந்து சில பசங்களையும் சரி, வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை காட்டி அவங்க கிட்டத்துலேருந்து 50லேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் வசூலிச்சிருக்கிறாங்க. வசூலிச்சுட்டு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண வச்சு உங்களுடைய வேலைக்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க போய் கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த ஒரு கண்ட்ரியில் ட்ரை பண்ணோம், அங்கே நடக்கலை, இப்போ வேறு நாட்டில் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். குறிப்பாக இவங்க சொல்கிறது கனடா, போலந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளில் நாங்கள் முயற்சி பண்ணி தரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாங்க. சரி என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கும்பலாக போய் கேட்டப்போ அவங்க சொன்னது, உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க மேலேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் இவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பசங்க FIR எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் இருந்து அவங்க கண்டிஷன் பெயில்ல வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல ஜட்ஜு சொல்லியிருக்காரு, இந்த தேதிக்குள்ளால இவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அந்த பணத்தை அந்த தேதிக்குள்ளால செட்டிலும் பண்ணல, அவங்க தலைமுறையும் ஆயிட்டாங்க. அந்த நிறுவனத்துக்கு போனால் அங்கே 4-5 குறைஞ்சது 6 பேர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களாம். அவங்க அவங்க ஆஃபீஸுக்கு வரவே இல்லை, எங்கள்கிட்ட காசு கொடுக்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போது இந்த காணொலி எதுக்கு நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் அந்த FIR காப்பி, அப்புறம் இந்த நிகழ்ச்சி பத்திரிகையில் வந்தது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறோம். அந்த பெண்ணினுடைய ஃபோட்டோ, அந்த நிறுவனத்துடைய ஃபோட்டோ, இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறோம். இனிமேலாவது இளைஞர்கள் இந்த நிறுவனத்திட்டம் போயிட்டு இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகாதீங்க. அதற்காகத்தான் இந்த காணொலி. அதாவது ஏமாத்தணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க, எந்த வழியில் ஏமாறுவாங்க. அதாவது ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாத்துவாங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொட்டாதீங்க. மறுபடியும் சொல்றேன், IPMS நிறுவனம் நாங்கள் இங்கே இந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம். இந்த நிறுவனம் தான். அந்த பெண்மணியின் பேர் அப்படின்னா தீபா மணிகண்டன். இவங்கள்ட்ட தயவு செஞ்சு வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு மேலே போகாதீங்க. உங்கள் பணத்தை கொண்டு போய் இழக்காதீங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 60-70 பசங்க அந்த பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாடு வேலையும் இல்லை. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இந்த வேலை வாங்கி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இத்தனை நாளும் கழிச்சிட்டாங்க. அவங்களுடைய பணமும் போச்சு, அவங்களுடைய சம்பாத்தியமும் போச்சு, அவங்களுடைய நம்பிக்கையும் போச்சு. அந்த மாதிரி சூழல் இருக்குது. அதனால தயவு செஞ்சு இந்த நிறுவனத்திடம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி அவங்க உங்களை கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள்